வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு டபிள்யூ ஆஸ்ட்ரோ டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வரக்கூடிய சனி பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காருங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வரிசையில் பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்று மீன ராசிக்கு இத்தனை நாட்களாக 12ஆம் பாவத்தில் இருந்த சனி பகவான் இப்போது ஜென்ம பாவத்துக்கே வரப்போறாருங்க. அதாவது மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது. கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 12ஆம் பாவகத்தில் சனி வரும்போதே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்க. 7.5 சனி 3 பாகங்களாக நடக்கும். ஒன்று முதல் 12ஆம் பாவகம், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வர்றதுங்க. 2வது ஜென்ம சனி, 3வது 2ஆம் வீட்டுக்கு சனி வர்றது. இப்போது 12ஆம் பாவத்துக்கு வந்த சனி முடிந்து இப்போது ஜென்ம சனியாக வந்திருக்குதுங்க. எனவே மீனராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத வம்பு வழக்கிலையும் ஈடுபடக்கூடாதுங்க. கொஞ்சம் சோம்பல் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதையும் மீறி சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. வேலை தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்க அந்த வேலையை விடக்கூடாது. தெரிஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். வேலையில் ஒரு சில பிரச்சனைகள், வம்பு வழக்கு போன்றவை காரணமாக வேலையை விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. எனவே மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஜென்மச்சனியின் போது மீனராசி இளைஞர்கள் காதல் அது போன்ற விவகாரங்களில் ஈடுபட்டால் சங்கடம் தாங்க மிஞ்சும். ஏன்னா சனி பகவான் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடுத்தி பின்பு பிரேக்கப் மூலமாக மன சங்கடங்களை ஏற்படுத்துவாருங்க. எனவே மீனராசி இளைஞர்கள் காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. செய்யும் தொழிலில் ஒரு அளவுக்கு லாபங்கள் இருக்கதாங்க செய்யும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் ஒரு அளவுக்கு லாபம் இருக்கும். படிப்பு கொஞ்சம் மந்தமாகத்தாங்க இருக்கும். மீனராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் மதிப்பெண் குறையலாம். ஜென்மச்சனி காரணமாக சனியின் மந்தத்தன்மை கொஞ்சம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதனால கொஞ்சம் மதிப்பெண் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மீனராசி மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜென்மச்சனி மட்டுமல்லாமல் அடுத்து நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி மீனராசிக்கு கொஞ்சம் சாதகமாக தாங்க இருக்கு. மே மாதம் நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி இத்தனை நாட்களாக ஜென்மத்தில் இருந்த ராகு பகவான் இப்போது 12ஆம் பாவத்துக்கு விலக போறாருங்க. எனவே இத்தனை நாட்களாக ராகு ஜென்மத்தில் இருந்ததுனால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் விலக போகுதுங்க. இது மட்டும் அல்லாமல் இந்த மே மாதம் நடக்கவிருக்கிற குரு பயிற்சியும் மீனராசிக்கு சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இத்தனை நாட்களாக 3ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாக போறாருங்க. எனவே தாயார், வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஆகிய 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள்லையுமே நல்லது தாங்க நடக்கும். என்னதான் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்து ஜென்ம சனியாக ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்தால் கூட இந்த குரு பகவான் 4இல் இருப்பதனால் வேலை, தொழில், கல்வி, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள்ல ஒரு சில நன்மைகள் நடக்கவே செய்யும். அந்த ஜென்மச்சனியினால் ஏற்படும் பாதிப்புகளை இந்த குரு பகவான் குறைப்பாருங்க. எனவே ஜென்மச்சனி என்பது ஒரு அனுபவம். 30-35 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினரான மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி கொஞ்சம் கடுமையாக தாங்க இருக்கும். அதே 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்காதுங்க. ஜென்மச்சனி எப்பயுமே ஜென்மச்சனியானது 2 பிரிவுகளாக தாங்க நடக்கும். 35-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளம் பருவத்தினருக்கு ஒரு மாதிரியாகவும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாக தாங்க நடக்கும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மனைவி, குழந்தைகள் போன்றவற்றுக்கு படிப்புக்கு, கல்விக்கு ஆகியவற்றுக்கு செய்யக்கூடிய செலவுகள், சொந்தமாக வீடு கட்டுறது, அதுக்காக செய்யக்கூடிய செலவுகள், இப்படி கொஞ்சம் சுப செலவுகளாகவே அவை இருக்கும். நல்ல வருமானங்களும் அவர்களுக்கு வரவே செய்யும். கொஞ்சம் வேலை அலைச்சல் அதிகமாக இருக்குங்க 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு. பொங்கு சனின்ற அடிப்படையில் அவர்களுக்கு சனி பகவான் ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்துவார். ஆனால் இளைய பருவத்தினருக்கு முதல் சுற்று சனியாக மங்கு சனி என்ற அமைப்பில் அவர் வரும்போது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கதாங்க செய்வார். எனவே சனி பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு தடவை அந்த இளமை பருவத்தில் ஜென்மச்சனியாக வந்து வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, குடும்பம்னா என்ன, நண்பர்கள் யார் அப்படிங்கிறத காமிச்சிட்டு போகிறதுக்காக வருவாருங்க. இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குங்க. ஜென்மச்சனியில் கற்றுக்கிட்ட பாடங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உதவுங்க. எனவே மீனராசிக்காரர்கள் தேவையில்லாது சொந்தமாக தொழில் செய்வது, பணம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்குறது அப்படின்றது போன்ற தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது நல்லது. அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. முடிவாக சுய ஜாதகத்தில் நல்லா தசாபுத்தி அமைப்புகள் நடந்துச்சுன்னா இந்த கஷ்டங்கள் எதுவுமே பெரிய அளவில் அவர்களை பாதிக்காதுங்க. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சனிப்பயிற்சியாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.